காய் கால மக்களே நான் தெரியாம தான் கேட்கேன். பொண்ணு கொடுத்தவன் என்ன இழிச்சவாயன என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவனும். பின்ன பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுவனும். எவ்வளவு தூரம் தான் பொறுமையா இருக்கிறது நீங்களே சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் யார் பேச்சு இருந்தா பொறுமையா இருக்கணும் தான், வேண்டான்னு சொல்லல. ஒரு பருதிக்கு மேலே பொறுமையா வேண்டியிருந்தா அவைய தலைக்கு மேலே ஆடணும். சிங்கின தலைக்கு மேலே ஆறி இருந்து ஆடணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு இழிச்சவாயாக தான் இருப்போம். பல குடும்பத்தில் நடக்கிறது பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு மோளம் அப்படிதான். எல்லாத்தையும் பொறுமையா இருப்பேன். என்ன செய்யுது தெரியாம பேச்சு அந்த இடம் செய்யணும். நாங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். விட்டு கொடுத்து போனோம், பொறுமையா இருப்போம். இருந்த ஒரு கட்டத்தை மேலே அவ்வளோ தலைக்கு மேலே யாரை ஆடணும். இப்போ ஒன்றுமே செய்ய முடியல கேட்டீங்களா. ஏன்னா இழிச்சவாயின பட்டம் கொடுத்து விடுவனுமே. அதுவே நம்ம கண்ணான புதுசுலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருந்தானே இந்த நிலைமை வந்திருக்காது. ஓ அப்போ தானே இப்படி இந்த குட்டி வந்து யாருன்னா அப்போ இப்படி தானே அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்து போவேணும். இது அப்படி இல்லை. பொறுமையாக ஏதோ பாவம் அப்பாவி மாதிரி பெய் அவையில மனசுக்குள்ளே நீங்க அதை இடம் பிடி போய் இழிச்சவாய் பட்டமோட குடும்பத்தில் ஒரு சண்டை வந்தால் மீண்டு கேட்கணும். ஒன்னி புருஷனும் இல்லைன்னா மனைவியோ. இந்த வீட்டில் சண்டை வந்தால் கூடதலையும் புருஷன் தான் மீண்டு கேட்கணும். ஏன்னா அவனுக்கு தானே உரிமை உண்டுங்க. அந்த வீட்டில் யாருன்னா மருமகளை கேட்க விட்டா உடனே செல்வணும். பொண்டாட்டி ஆட விட்டு பாக்கியம் அப்படின்னு அவன் தாங்க கேட்கணும். அவனுக்கு இல்லை உரிமை உண்டு ஃபர்ஸ்டாங்க. இது அவனும் கேட்க மாட்டான், நம்மளையும் கேட்க விட மாட்டான்னு என்ன அர்த்தம். நமக்கு குடும்பத்தில் அப்படி தான் கேட்கலாம். மரும ஒரு அப்பாவி மீன்ஸ் உடனே பயங்கர அப்பாவி ஒன்றும் இல்லை. எனக்கு மாலட்ட ஒரு துள்ளலாக இருக்கும். குத்தி பேசியதான் எதிர்த்து பேசியதான் கொஞ்சம் இதுதான். மற்றபடி பெரியவங்க என்ன செல்லம்மா ஒரு இழிச்சவாயா வாய் மூடிட்டு இருக்கிறது. என்ன சின்னாலும் சைலண்டாக இருக்கிறது. கேட்டால் மரியாதை ஒரு வாரத்தில் இருக்கட்டும். ஆனால் இந்த சண்டைன்னு வரும்போது நியாயத்துக்கு பேசணும். இல்லவா தொடர்ந்து 2 வார்த்தையாவது அது இல்லைன்னா என்ன அங்கே அர்த்தம். இது எல்லாத்துக்கும் வாய் முடியுன்னு சைலண்டாக இருக்கிறது கேட்டீங்களா. அதனால எனக்கு முகம் எல்லாத்தையும் மீண்டு கேட்பா. அப்படி கேட்டு இப்போ அவள் தான் என்ன குடும்பக்காரி பயங்கர ஆள் மாதிரி. இப்போ இந்த வீட்டில் ஊரில் எல்லாம் பேச்சடி. இந்த ஆளா என்னத்தை இது இவர் ஒரு அப்பாவி, இந்த பெண்ணை தான் பயங்கர ஆளுன்னு ஒரு இது. ஆனால் நியாயமான விஷயம் நமக்கு பக்கம் தான் இருக்கும். அதுக்கு முகம் மீண்டு கேட்டால் பிரச்சனை இருக்காது. பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு இதாவது வாய மூடி என்றிருக்கேன்னு என்ன முகம் கேட்பா. அதுக்கு எப்படிப்பட்ட பட்டாயின்னு பாருங்க. அதனால சண்டைக்கு ஒரு ஓய்வு இல்லையே. என்னமே சண்டை தான். சின்ன சண்டையாக வந்து பெரிய சண்டையாக எடுத்து வந்துச்சு. ஆனால் இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட மீண்டு கேட்க மாட்டாரு. பிள்ளையார் சிலையை செத்திக்கு வச்ச மாதிரி வாயில கொள்ளுக்கட்டை நூற்றி வச்ச மாதிரி சைலண்டாக இருந்தாவும் ஆளுக்கு நியாயம் எல்லாமே தெரியும். அதனால வாயில என்னத்தேன்னு தெரியல முத்தா தொழியும். நம்ம சில வேலை மாதிரி இருக்காது. சிலவையை செல்லணும், தலையாட்டி இட்டி குத்துணும், பிற திட்டு பறக்கணும். நம்ம ஒன்றும் அப்படி இல்லை மக்களே. நம்ம என்ன பெத்தெடுத்தது ஆச்சே. நமக்கு அந்த வலி வேதனை தெரியும். நம்மளும் 2 பிள்ளைகளாக பெற்றிருக்கோம். ஸோ அதனால என்ன திட்டம் ஒன்றும் வேண்டாம். நியாயத்துக்கு 2 வார்த்தை பேசுன மாதிரி அப்படி தான் சரி. இது கேட்டீங்களா. அதுக்கு கூட வருத்தம் நான் என்னங்க பண்ணியது. என்னத்தை தான் வளர்த்தி விட்டுருக்கோம். 2 அண்ணன் உண்டாகணும். அந்த அப்போ அரைமுறையான ஒரே சண்டை பிடிச்சத வேலை எதுங்கன்னு சண்டைன்னு வரும். இந்த மனுஷனை சண்டை பிடிக்கணும் நம்ம செல்ல இல்லை. நியாயத்துக்கு 2 வார்த்தை பேசுனது. அதுக்கு நான் கிளம்பாது நான் என்னங்க பண்ணியது. கேட்டால் நான் இப்படி தான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன். நான் இப்படி தான் இப்படி தான் அது எப்படிங்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு இதாக இருந்தால் குடும்ப குழந்தை நாம் மாறதானே வேணும். கெட்டதுக்கு மாறண்டா நல்லதுக்கு மாறினா மதி. குடும்ப கதைகளை செல்லும்பா ஊர் ஃபுல்லாக நாரி சிந்து தான் பாடும். பின்ன நான் கார்ட்டூன் வீடியோ மாதிரி போட்டு இது பண்ணியிருந்தாரு. நான் யாருக்கும் பெருசாக தெரியாது. சில வேலை மாதிரி அந்த குடும்ப சண்டையில் ஃபீஸ் காட்டி போட்டு எடுத்து என்னது வேணும் ஒரு இது எல்லாருக்கும் அது ஒரு முகச்சுளிப்பம் எல்லாமே தான் இருக்கும். அதுவே யாருன்னு தெரியாமல் இருந்தா நல்லது தானே. ஒன்றை பற்றியாவா போடியா, அவளுக்கு அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்கு அதெல்லாம் வீடியோ போடியா அப்படி இப்படின்னு ஒரு அரசல் பிரசலம் வேண்டாம். யாருக்கும் இந்த ஒரு மனக்கசப்போ முகச்சுளிப்போ ஒன்றும் வேண்டாம். இல்லை டேக் இட் ஈஸி.